ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் தொடர்ந்து 7வது முறையாக அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? யோவரி முசவேனி. இவரின் வயது 81. இவர் 1986 முதல் 40 ஆண்டு காலமாக அதிபராக உள்ளார். சமீபத்தில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நோரா வைரஸ் தொற்று இருப்பதை உறுதி செய்துள்ள நாடு எது? சீனா. ஜனவரி 17, 2026 அன்று பிரதமர் மோடி அவர்களால் மேற்கு வங்கத்தில் ஹவுரா குவஹாத்தி இடையே நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவை துவக்கி வைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கால்கள் கொண்ட இடம்பெயரும் ஸ்கார்ப் எனும் இயந்திரத்தினை கான்பூரின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் டெரா ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை IRENA 16வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி. IRENA என்பது இன்டர்நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி. இதன் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அபுதாபி, UAE. இதில் உறுப்பினராக உள்ள நாடுகள் 170. IIT மதராஸ் ஆராய்ச்சி பூங்காவில் ஒரு பெரு நிறுவன ஆராய்ச்சி மையம் அமைக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம். பிரதமர் மோடி அவர்களால் ஜனவரி 17, 2026 அன்று 6 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அலிபுதுவார் மற்றும் பெங்களூர் இடையே, பாலூர்காட் மற்றும் பெங்களூர், ராதிகாப்பூர் மற்றும் பெங்களூர், நாகர்கோவில் டு நியூ ஜல்பைகுரி, திருச்சி டு நியூ ஜல்பைகுரி, தாம்பரம் டு சந்திரகாசி. ஆஸ்திரேலியாவில் நடந்த அடிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ரஷ்ய வீராங்கனை மிர்ரா ஆண்ட்ரீவா. சமீபத்தில் 17ஆம் நூற்றாண்டில் புதைக்கப்பட்ட 162 வெள்ளி நாணயங்கள் விவசாய நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டன. அவை எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்டன? வடக்கு போலந்து. ஜனவரி 17, 2026 அன்று மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களால் 2 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதிக காளைகளை தழுவிய சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் மற்றும் அலங்காநல்லூரில் ரூபாய் 2 கோடியில் உயர்தர ஜல்லிக்கட்டு பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும். சென்னையில் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை காண்பதற்காக சென்னை உலா எனும் புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 50 டிக்கெட்டில் 17 முக்கிய இடங்களை பார்க்கும் அளவிற்கு இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது.